ஏன்னா ப்ரோ லாஸ்ட் சீசன்ல நீங்க ரெக்வெஸ்ட் எல்லாம் வியானாவை சௌந்தர்யாக்கு கூட்டிட்டு சப்போர்ட் வர பண்ணவங்க முடியுமா? தானே. எது எஸ் இல்ல கரெக்ட். எனக்கு வியானாவை கரெக்ட். கூட்டிட்டு வர முடியுமா? எங்க நோ வியானா நோ நோ வந்து ரசிகன் ப்ளீஸ் இந்த வேண்டாம் இந்த வேண்டாம். ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக சரி ஓகே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு இல்ல கேஸ் வந்து கேட்கல. கேட்டது பாசிட்டிவ் நோட்ல தெரியல. ஐ ஹோப் இட் இஸ் ஃபார் வியானாலாம் பேஷிங் எனக்கு ஹர். ஐ ரியலி அவங்களுக்கு கூட்டிட்டு இருந்த இது வந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மைக் கொடுக்க ரெஸ்பெக்டும் கூடாதுங்க. போயிடுச்சுங்க ஆக்சுவலி. கூட்டிட்டு எனக்கு வந்தாலும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல மைக் கொடுக்க பார்த்தீங்கன்னு கூடாது. வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வியானா வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒன்லி திங் இஸ் த கிரிஞ்ச் திங் வாஸ் நாட் நைஸ். மற்றபடி பாயிண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. நல்லா பேசுறாங்க, மேபி ஷி வில் கம் அப் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னே அது வந்து அந்த எஃப்ஜே கூட என்னைக்கு சேர்ந்தாலும் அதோட அன்னைக்கு அதுவும் போயிடுச்சு. இப்போ பண்றத பார்த்தா இருக்கிறதும் போயிடும் போல. டூ மச் ஆக்சுவலி. இப்போ உள்ள ரீஎன்ட்ரியில் எம்மா இல்ல இல்ல, இங்க நீங்க கூட்டிட்டு வந்தா கூட அவங்களுக்கு மைக் கொடுக்க கூடாது. அவங்களும் போய் கொடுக்கும். ஆமா, நாங்க எல்லாரும் தான் பேசுவோம். உங்களுக்கு மைக்கே கொடுக்க கூடாது நீங்க. சோப்பா போன இல்ல சீசன்லயே பாதி இப்போ பேருக்கு வந்து சவுண்ட் கேஷிங் ஃபேன்ஸ்க்கு மைக் செய்வாங்க. கொடுக்கல. இல்ல கொடுக்கல போன சொல்லி தான் சீசன்ல அடிச்சுக்கிட்டு சவுண்ட் இருந்தாங்க. ஃபேன்ஸ் அப்போரே அடிச்சானுங்க. 2 மாசம் தொடர்ந்து அடிச்சானுங்க. மைக் கொடுத்ததுக்கு ஒரு குரூப், அப்புறம் வந்து பிளாக் பண்ணதுக்குன்னு ஒரு குரூப் அடிச்சிச்சு. யாருக்கு மைக் கொடுக்கல நீங்க? நிறைய பேர் பேச முடியலங்க சவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் டைம். நிறைய பேர் பேச முடியல ஃபர்ஸ்ட் டைம்னால. ஓகே ஓகே ஓகே. 4 ஹவர்ஸ் மேல போயிடுச்சு. அதுக்கு மேலே முடியல. அது இருந்தும் நிறைய பேருக்கு மைக் கொடுத்துட்டோம். பட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி எங்களை ஏமாத்திட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க. ஆனா சவுண்ட் இன்னும் நீங்க வெளில போனா திருப்பி குசி கூட தான் இருக்கு. சவுண்ட கூட்டுவாங்களே, கல்லா கட்டும் அவ்வளவு கூட்டம் வரும். திரும்பவுமா? மீண்டும் மீண்டுமா? ஏன்னா சவுண்ட வந்து அப்படியே தானே இன்னும் இருக்காங்க. அவங்கள பிடிச்சவங்க இன்னுமே மாறல. எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். நான் இன்னமும் எனக்கு அவங்கள பிடிக்கும். பாக்குற ஒரு சவுண்ட்லாம் ஜென்யூனுங்க. பிஹேவியர் ஒண்ணுமே வச்சு. பண்ண முடியாது. அது மாறவே ஆமா. இல்லை சரியா. உள்ள இருக்கிறதுக்கும் வெளில இருக்கிறதும் அப்படியே தான் இருக்கு. ஏதாவது சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுது. இந்த வீடியோலாம் இப்போ ம். போடுறாங்க. யூடியூப்ல இப்போதான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒழுங்கா. ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் கிடைச்சிருக்கு டைம் உங்களுக்கு. இல்ல சவுண்ட் கேம்ல இருந்தும் சரி, பிக் பாஸ் உள்ள இருந்து வெளியே வந்தும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதனால தாங்க வீட்டில் வந்து ம். அவங்க வீட்டில் இருக்க வரைக்கும் எல்லாரும் வந்து ஃபேக்குன்னாங்க. வெளில வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்கு. எத்தனை வருஷம் தான் ம். ஃபேக்காக இருப்பாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டலாம். ரசிகன் என்கிட்ட ஒரு 2 கொஸ்டின் ரசிகன். கேளுங்க. நீங்க அபிஷியல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அபிஷியல்ல வந்து சாண்ட்ரா லாஸ்ட்ல தான் இருந்தாங்களா? இல்லை. ஓகே. ம் ஓகே. அப்ப நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அது ஓகே. 2வது என்னன்னா வந்து திவ்யா எந்த பிளேஸ்ல இருந்தாங்க? தெரியலங்க. அது தெரியல. டாப்ல இல்லையா? இல்ல சரி, டாப்ல இல்லையா? அது மட்டும் சொன்னா போதும். கானா தாங்க டாப்ல தெரியல. இருந்தாரு. கானா வாஸ் இன் டாப். ஜானா போயிட்டாரு. அதுக்கப்புறம் விடணும். கானா தான் உங்களுக்கு வந்து இது ஃபினிஷ் ஆகும்போது கானா தான் டாப்ல இருந்தாரு. அவ்வளோதான். அவங்களுக்கு அப்புறம் அவங்க இல்லையா? அதுதான் வேணும் மெயினா. தெரியலங்க. நாட் ஒரிட் அபவுட் ஹர் இல்ல. ஸோ வி டிடன்ட் ஆஸ்க் இட். இல்ல ரசிகன் 200% ப்ரோ நிஜமாவே பணம் திவ்யா வின் எடுக்கிறவங்க தான் பண்ணிடுவாங்களா? எனக்கு அடிப்பாங்கன்னு ஏங்க அதான் வந்து திவ்யாவுக்கு கவலையா வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய பிஆர் இருக்குங்க. நமக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எதுவுமே வெளில வர மாட்டேங்குது. இப்போ எதுவுமே ஸ்பேஸ்ல சொல்ல முடியாது சொல்ல சுச்சுவேஷன். முடியாதுங்க. எதுவுமே தெரிஞ்சாலும் சொல்ல நான் முடியாது. அதான் திவ்யா பிரச்சனை. மட்டும் கப்பு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அன்னைக்கு ஃபினாலே பார்க்கவே மாட்டேன். இல்ல ரசிகன் நடி ப்ரோவுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க சொல்லலாமா? சொல்லுங்க. தயவு செய்து இருக்கிற அந்த ஒரு 5 டேஸ் அந்த ஃபினாலே வரைக்கும் திவ்யாவை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுருங்க. அந்த பிள்ளை மட்டும் வின்னே பண்ணிடக்கூடாது. பக்கா ஃபேக் அது. வெளியிலயும் ஃபேக்குக்காக காசு கொடுத்துருக்கு. உள்ளேயும் வந்து அப்படியே அவங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு போனாங்க, நீ தனியா இருமான்னு. தனியா இருக்கணுமா? ஓகே, நான் தனியாவே இருக்கேன். எல்லாரும் கூப்பிட்டா கூட இல்ல இல்ல நான் தனியா தான் இருப்பேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் போட்டு எப்ப பேசணுமோ அப்படியே ஜிப் பண்ணிக்கிறது. நிறைய அதுக்கு பேச முடியும். பேசும்போது வீடுன்னு சொல்லலாம்ல, வீச்சில் டெம்பிள் இப்படின்னுது. ஆனா நார்மலா பேசும்போது அப்படி பேசாது. அதனால இப்ப நான் பேசுற மாதிரியே பேசக்கூடிய ஒரு பொண்ணு தான். பட் பேசும்போது ஒரு மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கலந்து தமிழ் பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு ஃபேக்கா இருக்கு. இது வந்து இன்னொரு ஆளை நடிக்குது ஃபேக்கு. அப்பா என்னால முடியல. அந்த பிள்ளைய முதல்ல எலிமினேட் பண்ணியிருக்கணும் எனக்கு.
என்ன பண்ண முடியும்? பிஆர் பயங்கரமா இருக்கே! இருக்கிறதுலே காஸ்ட்லியான பிஆர்ல வச்சிருக்காங்க. கரெக்ட் ரசிகன். பட் பணம் குடுத்தா தான் இருந்தாலும் வின் நம்ம பண்ண சைடுல முடியும். இருந்து அது கொஞ்சம் ட்ரை தப்புல்ல. பண்ணி அவங்கள காலி பண்ணுவோம். அவ்வளவுதான் நான் சொல்லணும். எவ்வளோ ம். வன்மத்துல ஏங்க இருக்கு பாருங்க. ஏற்கனவே நாங்க பார்வ காலி பண்ணி கொஞ்சம் லைட்டா டயர்டா இருக்கோங்க. இதுல நீங்க வேற நீங்க அடுத்த டார்கெட் வேற எங்களுக்கு ஏற்கனவே குடுக்குறீங்க. இன்னும் 7 நாள் ஆச்சு. இன்னும் கதறிட்டு இருக்காங்க. எங்களாலதான் பாரு அதான் போயிட்டாங்கன்னு. நான் 5 நீங்க நாள்ல அது வந்து முடிச்சு எல்லாமே உங்களுக்கு புண்ணியமா தாங்க போகும். நீங்க ஏங்க வந்து கெட்ட எனக்கு 5 வேலைலாம் நாள்ல அழிக்கிறீங்க. முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். 5 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. இவ்ளோ பிக் பாஸ் நடந்து நாளைக்கு யாராவது பாருங்க ரெட் ஷோ கார்டுக்கு முடிஞ்சோடனே என்ஜாய் நீதி பண்ணாங்களா? வென்றது நேர்மை வென்றதுன்னு போடுவாங்க சாண்ட்ரா எவிக்ஷனுக்கு அப்புறம். நீதி வந்துடும்ல. என்ன வேணாலும் போடட்டுங்க. அந்த அபி ரியோக்கு அபி அந்த ரெட் கார்டை மட்டும் தூக்கினா போதுங்க. நீதி வென்றது கிடையாது இரிட்டேட்டா சரியா? இருக்கு. நாளைக்கு அழுகையை மட்டும் பாருங்க. நான் சொல்றேன். இன்னைக்கே நாளைக்கு இப்போ யாரோ ஒண்ணு அழுகையை சொல்லுவேன், அவங்களை கட் பாடி ஷேம்னு பண்ணிருந்தாங்க. நினைச்சிடாதீங்க. இப்ப ஐ மீன் இது இந்த லிசனர்ல இருக்கிறவங்களும் சரி, ம். ஆ, யாருக்கு அந்த பிள்ளை அழகா இருக்கிற மாதிரி தெரியுதா என்ன? எனக்கு புரியவே இல்லை. அவ்வளவு பியூட்டிவா இருக்குது. எனக்கு யார் இது? எப்படி பார்த்தாலுமே அழகா இல்ல அந்த திவ்யா. அது அழகு அழகு அழகுன்னு சொல்லி ஹேர் அழகு, அப்பா எனக்கு அது தாங்கிக்கவே முடியல. அப்ப மாடல் தானேங்க. உண்மையாவே பியூட்டிஃபுல்லா இருக்கிற பீப்புள் எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவீங்க? சவுண்ட் எல்லாம் என்னடா சொல்லுவீங்க? ஆ? நீங்க பியூட்டிக்கு தான் ஓட்டு போடணும்னா சவுண்ட் தான்டா நீங்க வின் பண்ண வச்சிருக்கணும். அத ஓட்டும் செய்யல போட்டாங்க. அன்னைக்கு. சரி அபி சாரி. சரி ஏங்க திருப்பி சரி, திருப்பி பேச கொஞ்சம் முடியாது. வன்மத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம். சாமு பர்சனாலிட்டி இன்னொன்னு பத்திலாம் இன்னொன்னு பேசாதீங்க. சொல்லணும்னு சாமு விரும்பினேன். மறுபடியும் ம். மறுபடியும் நம்ம எங்க பேச முடியாதோ அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஆமா, ஐயோ வேண்டாம் வேண்டாம். இல்ல இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும். வேற ஒரு விஷயத்துல சில பேர் வந்து ப்ரொமோலயே மேக்ஸிமம் ப்ரோ எங்கால தான் வந்துச்சு, அதனாலதான் ஷோ ரன் ஆச்சு, அதனால அதுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும்னு இப்ப பேசுறாங்க. அப்ப லாஸ்ட் சீசன்ல மேக்ஸிமம் ப்ரோமோல வந்தது யாரு? எங்க சவுண்ட். அப்ப சவுண்டுக்கு தான்டா நீங்க டைட்டில் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? அந்த பாம்பு வேணாங்க. அந்த பாம்பு டிராஃபி வேணாம். அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கே சந்தோஷமாயிடுச்சு. அப்பாடா நல்ல வேலையை அது என்ன கொடுக்கலடான்ற உண்மைதான். மாதிரி. இல்ல 50 அந்த lakhs பாம்பு போச்சே, டிராஃபியை பார்த்தோன்னே அதுதான். சரி ஓகே. அதுக்கு மேலாம் வந்துருச்சுங்க. வீடு வாங்கிட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? ஆமா. கட்டிட்டு இருக்காங்க 3 பிஹெச்கே கட்டிட்டு இருக்காங்கல்ல. இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தா ஆனா முந்தா இதுல ஒரு வீடியோ இன்னொரு போட்டிருந்தாங்க. சந்தோஷம் என்னன்னா டைட்டில் வின் பண்ணவே எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. அதனால ஹாப்பி தான். நல்லா இருக்கட்டும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஹாய் கைஸ், நான் ஜஸ்ட்டு இன்னைக்கு எவிக்ஷன் அப்டேட்டு பார்த்தேன் ப்ரோ உங்களோட. அதுலேருந்து லைவ் பார்க்கவும் தோணல, எபிசோடும் பார்க்கல. கொஞ்சம் சோகமாயிட்டேன். மீன்ஸ் அவங்க டிசர்விங் தான் சாண்ட்ரா. ஏன் முன்னாடி போகலன்னு தான். பிரஜன் வர வரைக்குமாவது இருந்திருப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு அமித் அவங்களோட ஒய்ஃபோட போஸ்ட்டும் பார்த்தீங்கல்ல, ஏன் எல்லாருமே ஏன் இப்படி அட்டாக் பண்றாங்க? அவங்களுக்கு அவங்க ஃபேக்கு ட்ராமான்னு சொல்றாங்க. ஆனா அது பொய்ன்ற மாதிரி, அது பொய். அவங்க அவங்க பக்கத்துல இருக்கிற ஜஸ்டிஸ யாருக்குமே காட்ட முடியாமலே வெளில வந்த மாதிரி இருக்கு. செலிப்ரேஷன் ரவுண்டுக்குள்ள போக முடியுமா? எல்லாம் திருப்பி கேட்குற மாதிரி ரம்யா கிட்ட, வியானா கிட்ட, போனாலும் கேட்க அமித். மாட்டாங்க. போனாலும் திருப்பி கேட்க மாட்டாங்க. வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் வேஸ்டிங்? இல்லங்க அது வரைக்கும் ரம்யா வியானா உள்ள இருப்பாங்களான்னு தெரியாதுங்க. ஏன்னா வியானா வந்து இந்த மண்டே அவங்க வந்து வெளில வந்துருவாங்க. இல்ல நான் எபிசோடே பார்க்கல. அந்த எவிக்ஷன் அப்டேட்க்கு அப்புறமா எதுவுமே பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிடுச்சு. இனி எதுக்கு பார்த்துக்கிட்டு பிஆர் இருந்தால் தான் மேலே போக முடியும்னா எப்படிங்க? ஒரு பியோர் ஃபேண்டமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏங்க அப்படிதாங்க இந்த BB9 இவ்வளோ சீசனுக்கு அப்புறம் அது இப்படிதான் மாறி நான் சிம்பிளா இருக்கு. சொல்றேங்க இல்லைங்களா? போன வாட்டி இந்த நேரத்துல வந்து சவுண்டு ஜாக்கு முத்துக்குலாம் வந்து வெறித்தனமா ஸ்பேஸ் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திவ்யாக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. திவ்யா எதுவுமே பண்ணலையேங்க. ஏதாவது பண்ணாதான். அந்த கார்ல நடந்ததுக்கு தான் ஏதோ ரியாக்ட் பண்ணாங்க. அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க சாண்ட்ரா ஃபேக்குன்னு. அதுவும் அப்போ கேன்சல் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க வேற எதுவுமே அந்த வீட்டில் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சும்மா கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. ஃப்ரைடே ஆனால் ஏதாவது ரகலை பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இல்லங்க, ஒரு நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். ஃபினாலேல 5 பேத்துக்கு ஏவி போடுவாங்கல்ல, ஸ்பெஷல் ஏவி.
அதுல சாண்ட்ராக் போட தான் கொஞ்சம் நெறைய இருந்திருக்கும். அவங்களுக்கு தான் போட கம்மியா இருந்திருக்கும். அதனால தூக்கியிருப்பாங்க. இப்படியும் வச்சுக்கோங்க. இல்ல சாண்ட்ராவை ஏன் ஃபேக்குன்னு சொல்றாங்கன்னு தான் தெரியாது. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணாது இந்த சீசன விடுங்க. யாருமே பண்ணாதது பண்ணிட்டாங்க. எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க. வனிதா மீன்ஸ் ரம்யா எவ்ளோ கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அந்த வீட்ல சர்வைவ் ஆக ஷோவே முடியும். அதுதாங்க. ஷோவே அதாங்க. இவங்க என்ன சர்வைவ் பிரச்சனை? ஆக முடியும். சுரேஷ் தாத்தா கூட பேசலையா? எல்லாருமே தாங்க பேசியிருக்காங்க. அப் அ இதுல என்ன ஃபேக்? இவங்கள பத்தி யாரையுமே பேசாம இருக்கணும்னா அழுதுட்டு இருக்காங்க. சிம்பதின்னு சொல்றாங்க. பேசுனா வன்மம்னு சொல்றாங்க. பிஆரும் இல்லாம இவங்களும் பிஆர் வச்சுட்டு போயிருந்திருக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப தப்பு பிரஜன் ப்ரோ பண்ணிட்டாங்க. பிரஜன் போனாலும் திவ்யா இந்த பேசினவங்களை எல்லாம் ஏதாவது கேட்டு விட்டாலும் பரவாயில்ல. இல்ல இப்போ இன்ஜஸ்டிஸாவே இருக்கு புரியுதா? அவங்கள எல்லா ஃபேக் அலிகேஷனும் வச்சாச்சு, கிளப்பியும் விட்டாச்சு. அவங்க பேர்ல இருக்கிற நியாயத்தை யாரையும் புரிய வைக்க முடிய மாட்டேங்குது ஜெனரல் ஆடியன்ஸ். ஓகே நமக்கு புரியும். இல்ல. ஆனா அது கிளியர் பண்ணிருவாங்கன்னு இல்ல சொன்னாங்க. லெட் மீ டெல் யூ சம்திங். திவ்யாவோட இஷ்யூ மட்டும். ஜெனரல் இல்ல. ஆடியன்ஸ் ஆக்சுவலி வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஜெனரல் ஆடியன்ஸ் ஆர் நாட் ஈவன் பிலீவிங் எ பிட் ஆஃப் வாட் திஸ் இஸ் ஹேப்பனிங். இவங்க தான் வந்து வெளில கம்பு சுத்துறாங்க. இங்கே நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய மேட்டரா தெரியுது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து ஏற்கனவே வந்து தே ஆர் டன் வித் திஸ். இவங்க நரேட்டிவ் ஃபேக்காக உள்ளே பண்ணுறது வியானா யோசிச்சு பாருங்க. வியானா பண்ணுறதுக்கு யாராச்சும் பார்த்தா கொஞ்சமாவது யோசிப்பாங்களா? நம்ம நீ சொல்கிறது ஒன்றுமே நியாயமா இல்லையம்மான்னு தான் கேட்குறாங்க. வியானா ஓகே. ஆனா திவ்யாவே எல்லாம் யாருக்காவது பிடிக்குமான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. யாருக்கு பிடிச்சி யாருக்கு பிடிக்குது அவங்களன்னு புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஏதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்களா? இதுவரைக்கும் பண்ணதே இல்லை. எல்லாமே பயங்கர செல்ஃபிஷா இருக்காங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களுக்கு கிடைக்கலன்னா சண்டை போடுறாங்க. அவங்கள சொல்லிட்டா சண்டை போடுறாங்க. இன்னொரு ஆளுக்குன்னு சொல்லி அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பார்த்ததே இல்லைன்னு. ரொம்ப சோகமாயிடுச்சுங்க சாண்ட்ரா எலிமினேட் ஆனது. இல்ல இந்த இந்த இல்ல சீசன்ல திவ்யாவை யாருமே பொறுத்த விடுங்க. இந்த இல்ல சீசன்ல திவ்யா யாருமே இன்னொரு ஆளுக்காக போய் சண்டை போட்டதே இல்லைங்க. இல்ல ஆல்மோஸ்ட் சாம் இருக்கிற இந்த 24 இந்த இது முடிஞ்சோடனே திவ்யாவை கூட்டிட்டு வந்து அவங்கள சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் உட்கார வச்சு ஒரு ஸ்பேஸ்ல வச்சு அவ பேசுறதை கேளுங்கடான்னு விட்டுறணும். கேளுங்கடா, அப்பதான் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பேச விடணும். பேசிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா. விக்னேஷ் நீங்க சொன்னீங்கல்ல யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணலன்னு. அதுல ஒன்னே ஒண்ணுதான், திவ்யாக்கு பால் இல்லைன்னு சொல்லி சாண்ட்ராலாம் ரொம்ப நின்னாங்க. அதானே பிரச்சனையா போச்சு. அதாவது யாருக்கு நானும் சாமும் தான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல சொன்னேன். மத்த யாரும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்களோன்றது எனக்கு தெரியாது சொன்னேன். ஓகேவா? நீ என்ன பொறுத்தவரையும் நானும் சாமும் சொல்லி நாங்க ஷூரா சொல்றோம். ஃபர்ஸ்ட் சாம் கரெக்ட் தானே? டே ஒன்ல இருந்தே எங்க சப்போர்ட் இந்த சீசன்ல யாருக்குமே கிடையாது. இல்ல என் எனக்கும் டைம்ல சப்போர்ட்டே இல்ல. டைம்லைன் எனக்கு எல்லாம் ஒயில் பாருங்க, ட்வீட்டே ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன் இந்த சீசன். போன இல்ல சீசன்ல இந்த சீசன். நானும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கே யாருமே சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒயில் கார்டு வந்தோடனே சாண்ட்ரா ஆன கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான், சரி இவங்களால ஏதாவது பண்ண முடியும், இத்தனை பேரை வச்சு செய்யறதுக்கு இவங்க ஒருத்தவங்க போதுன்ற மாதிரி தான் எனக்கும் அவங்க கேம் பிடிச்சது. எனக்கும் சேம் ஒப்பீனியன் தான். அந்த சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஓகே ஒரு வர்த்தியான கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. அப்புறமா அவங்க கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் அது எல்லாமே கேமா தாங்க தெரிஞ்சது. எதுவுமே ஏன்னா ஃபுல் டாக் ஹவுஸோட ஃபுல் டாபிக் எப்பவுமே ப்ரமோஸ் எல்லாமே சாண்ட்ராவை சுற்றி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் தள்ளி இருந்தாலும் அது மீன்ஸ் அவங்க சைட்லேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இவங்க சொல்கிற மாதிரி அநியாயம் அரக்கி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இல்லவே இல்லை. ஏன் எனக்கு இப்போ என்னன்னா ஜஸ்ட் அவங்க மேலே வந்திருக்கிற அந்த பேட் இதை மட்டும் கிளியர் பண்ணி விட்டுட்டா போதும். இல்லைங்க, அதெல்லாம் ஓவர் எக்ஸாஜரேஷன் பை அதர் பிஆர் குரூப். ஓகேங்களா? ஆக்சுவலா அங்க அரோராலாம் எத்தனை பேரை நாயின்னு போட்டு திட்டிருக்கு. இன்னைக்கு நேத்தோ முந்தானேத்து கூட யாரையோ நாயின்னு திட்டினா. ஓகேவா? அது பண்ணுக்காக திட்டினானே வச்சுக்கோங்க. ஆனா சாண்ட்ரா சொன்ன ஸ்கூபி டூ வந்து சுபிக்ஷாவை சொன்னது வந்து வைரல் ஆக்கி அது பெருசா தப்புன்ற மாதிரி பேசினாங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, டிவார்மிங் டேப்லெட் அதுல எல்லாம் என்னங்க அதெல்லாம் எக்ஸாஜரேஷன் தான் அது. ஏன் தப்பு? டிவார்மிங் டேப்லெட் வந்து அங்க சொல்லல, அது வந்து சொன்னது ரம்யாவுக்கு. சுபிசாவை சொல்லவே இல்ல. அவ பாத்ரூம் போயிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பா ரம்யா. அதுதான் இவங்க பிஜேஸே சொல்றாரு, அதெல்லாம் தப்பா இருந்தா நாங்கெல்லாம் கேட்டிருப்போமே அப்படின்றாரு. அது வந்து கேம், அவங்களோட கேமா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா
இல்ல ஆஹ் சாம் ப்ரோ, உம் அந்த டிவார்மிங் டேப்லெட் சொல்லும்போது திவ்யாவும் தான் இருந்தாங்க. ஏன் வந்து இந்த இன்டர்வியூவர்லாம் வந்து எடுக்குறாங்கல்ல இன்டர்வியூஸ். அதுதான் ஏன் வந்து சொல்றேங்க, அதுதான் அதை எக்ஸாஜரேட் சாண்ட்ரா பிரஜன் பண்ணணும், மட்டும் இருந்தாங்க. அதை அதான் அவங்க எக்ஸாஜரேட் சொல்றாங்க. பண்ணணும். சாண்ட்ரா பிரஜன் மட்டும் உங்க சொன்னாங்க உங்கள அப்படின்னா, ஏன் அது திவ்யாவையும் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். வருவாங்க, திவ்யா வந்தோடனே கேட்பாங்க. இல்ல திவ்யா எல்லாம் இன்டர்வியூ பண்றவங்க நிலைமை என்னன்னு நினைச்சு பாக்குறேன். ஏதாவது ஒண்ணு கேட்டா சுத்தி வளைச்சு அவங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க இன்டர்வியூல எல்லாம். யாரும் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் அதுதான் அவங்க மேல வச்ச அந்த ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆனா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அப்புறமா அமித்தோட வைஃப் எங்க அப்படியெல்லாம் பேசுறாங்க. எல்லாருமே ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸ்ல இருக்காங்க? அதுவும் பிரஜன் சொல்லிட்டாங்க, ஸ்கேம்ட்ரான்ற எல்லாம் பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய வார்த்தை ஸ்கேம்ன்றதெல்லாம். அதை ஹேஷ்டேக் போட்டு ஸ்கேம்ட்ரான்னு எல்லாம் ஸ்கேம்ட்ரான்னு போட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏன் எல்லாரும் இவ்வளோ மனசுல வெஞ்சன்ஸோட இல்லைங்க, இருக்காங்கன்னு புரிய அதுதாங்க மாட்டேங்குது. வெளியில ஒரு நரேட்டிவ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாரு என்ன பண்ணியிருந்தாலுமே அது தப்பா தாங்க தோணும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் யாரு திணிச்சது அப்படின்னா இந்த மாதிரி நரேட்டிவ் வச்சு பிஆர் கும்பல் தான். ஓகேங்களா, நம்ம நினைச்சாலும் அப்புறமா வச்சிருக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல பேசும்போது கூட இவங்க எல்லாம் இப்படித்தான், இவங்க எல்லாம் இப்படித்தான், எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி உருட்டுன்னு உருட்டிருக்கலாம். யாரை பத்தியுமே உருட்டலையே நம்ம இந்த சீசன்ல. எங்களுக்கு ஏன்னா யாருமே பிடிக்கல, அவ்வளவுதான். இல்ல சாம், அப்புறமா எனக்கு எதை பொறுத்த வரைக்கும் சொன்னாலுமே சாண்ட்ரா வந்து 17 சீசன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபே இருந்திருக்காங்க, நம்ம பாக்குறது இல்லையா? நம்ம லைவே 24/7 பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க, குழந்தைங்களை பார்த்துக்கணும், வேற வேலை இல்லை, உட்காந்து பிக் பாஸை பார்த்துருப்பாங்க. அதுக்கு அவங்க 17 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டா வந்திருப்பாங்க? இல்ல இல்ல, உட்காந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கு போய் அவங்க பிக் பாஸை கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சும்மா இருந்தப்ப பார்த்துருப்பாங்க. அதுக்கு என்ன டவுட்னாலும் இவங்க கிட்ட வேற கேட்க வேண்டியது. அந்த சீசன்ல என்ன நடந்துச்சு, இந்த சீசன்ல என்ன நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட டவுட்டை வேற கேட்க வேண்டியது. அடுத்த இவங்க சீசன் நம்ம சாம் அமுச்சு வைங்க சரியா? சாமும் இதே மாதிரி எல்லா சீசனும் பார்த்துருக்கான். இல்ல ரசிகன், இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்களே, இது வந்து நிறைய பேர் மறக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட குழந்தைங்களுக்கு இது எஃபெக்ட் ஆகாதா? அதெல்லாம் பார்த்தோம் இல்லாம இதெல்லாம் இப்பெல்லாம் இது அவ்வளோலாம் எடுத்துக்க இல்ல மாட்டாங்க. இப்ப விஜிஎஸ் இருக்கிறப்பே வந்து ரம்யா சொன்னதையும் இந்த வியானா சொன்னதுக்கும் அந்த வீடியோ போட்டு காமிச்சிருக்கலாம்ல. தெரியல, நீங்க இந்த பாப்போம் மாதிரி நாளைக்கு ஏன் என்ன நடக்குதுன்னு தெரியல. பாப்போம் நாளைக்கு உள்ள கேட்டு. வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்களே, ஆனா இது பொய் தானே, இதுதானே உண்மை. நீங்க வந்து ப்ரோமோ இந்த மாதிரி ஷார்ட்டை பார்த்துட்டு வந்து உள்ள பேசுறீங்க, நடந்தது வேற, நீங்க சொல்றது அதுதான் வேற. இன்னைக்கு ஏங்க சொன்னாரு, விஜேஸே சொன்னாரு. நீங்க ஏதோ ஷோவை முழுசா பாத்தீங்களா? அதாவது ரசிகன் சொன்ன மாதிரி ரசிகன் வந்து கேட்பார்ல, ப்ரோ நீங்க 1 hour பாக்குறீங்களா லைவ் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்காரு விஜேஸ். இல்ல, சாண்ட்ரா அவுட் ஆனோடனே எனக்கு பார்க்க தோணல ப்ரோ. உண்மையிலே ஓகே 24x7 பார்த்துட்டு தான் இருந்தேன். தெரிஞ்சுக்கோங்க, ரசிகன் தான் இல்ல ஸ்கிரிப்ட். 24x7 வரைக்கும் நேத்து நான் அவர்கிட்ட தான் கேட்டேனே, அவர் யாரு அதே மாதிரி போறாங்க தான் கேட்டாரு. என்னன்னு. ஏன்னா நீங்க ஷோவை முழுசா பாத்தீங்களா இல்ல வந்து ட்விட்டர்ல சோசியல் மீடியால பாக்குறீங்களான்னு கேட்டாரு. ரசிகர் நேத்தே சொல்லியிருந்தாருன்னா நான் இன்னைக்கு அன்இன்ஸ்டாலே பண்ணிருப்பேன் ஹாட்ஸ்டாரை. ரசிகன் சொல்லவே இல்லை. இல்ல ப்ரோ நான் சொன்னேன்னா ஏதாவது நடக்குதுன்னு. அதே மாதிரி அரோரா போட்டாரா, எனக்கும் டவுட்டு, என்ன அரோரா தான் ஃபைனல் டிக்கெட் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜஸ்ட் செக் பண்றது போல இருக்குது, யார் சப்போர்ட் இருக்கிறாங்க அரோராக்கு நம்ம டீம்ல, எவ்வளவு லைக்ஸ் வருது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா போட்டாரு, அப்ப கூட எனக்கு டவுட்டாவே இருந்தது, அரோராக்கு போட்ட மாதிரி சாண்ட்ராக்கு போட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் செக் பண்ணிட்டே வரேன். அதுக்கப்புறம் இவர் போட்டு 2-3 ஹவருக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது சாண்ட்ரா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓ மதியமே கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு ப்ரோ, ஆயிடுச்சுன்னு. மதியமே தெரிஞ்சிருச்சு. மிச்சம் எல்லாருமே மதியமே வந்து தெரிஞ்சிருச்சு. மிச்சம் ஆக்சுவலா எல்லாரும் போட வேணாம் நான் நான் போட போடுறேன். வேணாம் சொன்னேன், வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஸ்டேஜுக்கு வந்த பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் போட்டுறேன் அப்படின்னா, சரி நீ போடு, நான் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு போடுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு போட்டேன். ஆனா இவர் முன்னாடி ரசிகன்ல அரோரா ஓட் இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன ரீசன் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ண? அது நான் வேண்டாங்க, எதுக்குங்க உள்ள, வேண்டாம். அதெல்லாம் வேணாம். அதுக்குள்ள இப்ப 105 நாள் முடியட்டும் சரியா? அதுக்கப்புறம் வந்து கேளுங்க, நான் எல்லாம் லைனா சொல்றேன் சரி என்னன்னு. இல்ல ஓகே. ஆக்சுவலி நான் தெரிஞ்ச வரைக்கும் நிறைய ட்ரோல் இருக்கு, அதனால இவங்களை அனுப்பணும்னு சொல்லி இல்ல தான் இல்ல அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி இல்ல சொல்றாங்க. ப்ரோ, அதெல்லாம் இல்ல, இப்போதைக்கு அதெல்லாம் இல்ல. ரிவீல் பண்ணக்கூடாது இப்ப ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே வேணாம் ப்ரோ. ரெட் கார்டு 105 கொடுத்தா பர்சனே கேளுங்க, வந்து தூக்கிடணும்னு சொல்லிட்டு இருங்க தூக்கிட்டாங்களா? இருங்க இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. 105 நாள் முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னென்ன கேளுமோ எழுதி கூட வச்சுட்டு வந்து கேளுங்க, நான் எழுதி கூட எல்லாத்துக்கும் பதில் இங்க சொல்றேன். என்னன்னு கேளுங்க, எல்லாமே நான் சொல்றோம். பதில் சொல்றேன் சரி எல்லாத்துக்கும். ஓகே. ஏன்னா இப்ப நம்ம எது சொன்னாலுமே வந்து
உடனே ஃபேக்கு நரேட்டிவ் செட்டிங்னு சொல்லி narrative எல்லாம் setting கப்பு வாங்க. சுற்றுவாங்க. 105 நாள் கழிச்சு எல்லா ஷோ முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துடும். அப்போ என்னன்னா செட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொன்னாலும் ஒரு நரேட்டிவ் செட்டிங்கும் கிடையாது. ஸோ அப்போ ஃபேக்ட்ஸ் பேசுவோம் கரெக்டாக. லதா லதா ஓகே, analyze ஒரு பண்ணிட்டு இல்ல இருக்காங்க. ஒரே நிமிஷம். சிபாபுரை பேசிட்டோம். சிபாபுரை பேசிருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்ல கேஎஸ் தான் நினைக்கிறேன். முதல்ல கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா கரைச்சு குடிச்சிட்டு வந்தவங்க தான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்களே. இல்ல எதை நான் சொல்லல ப்ரோ. எதை கரைச்சு இல்ல குடிக்கணும் புரியல. இல்ல முதல்ல யாரோ கேம கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சாண்ட்ரா பேசினதா சொன்னாங்கல்ல. ஆனா கரைச்சு குடிச்சிட்டு வந்தவங்களே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. அவர் மனசே புண்ணா இருக்கு சிபா. இதுல நீங்க வேற இன்னொரு அபி மாதிரி உங்களுக்கு இது வேற. என்ன சிபா சொல்லுங்க அபி சிபா. நீங்க சாண்ட்ரா சப்போர்ட்னு தெரியாம யாரோ வந்து உங்ககிட்ட பார்வை பத்தி எல்லாம் புலம்பிருக்காங்க. நீங்களும் கமெண்ட்லாம் சொல்லியிருக்கீங்க. அட பாவத்தை. அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் பாவம், வந்து அதுக்கு அவங்க திரும்ப ரிப்ளையும் பண்ணிருக்காங்க. கிரேட்டுங்க. இல்லங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. யார் யாரோட ஃபேன் என்ன ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யோ செம்ம. ரசியா, ம் ஒரு வாரமாச்சியா தூக்க சொல்லியா? என்னது ஒரு எது வாரமா தூக்கணும்? வச்சு ஆளுத்துட்டு இருக்கானுங்க. அது நான் 5 நாளே முடிச்சிடறேன். ஏற்கனவே போஸ்ட் போட்டேன். இவங்க திருப்பி தோண்டி இந்த எடுத்தாங்கன்னா வாரம் என்ன இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வாரம் எனக்கு ஏ, அதெல்லாம் நீங்க பாருங்க. ஆனா டைட்டில் நான் நெருங்க நினைக்கிறேன் நெருங்க இவன் இல்ல சரி, இவனுக்கு எனக்கு ஒன்னே ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஏவில எனக்கு வந்து பாரு இஸ் பிபி பிபி இஸ் பாரு நோ பிபி பி பவன். ஏவில வந்து பாருவே தெரியலையே, கம்முடுதுன்னு வந்துதாரே. மூஞ்சில துப்புறது வந்தது பாக்கல. அதுக்கு என்ன கிளாப்ஸ், வேற லெவல். அப்பா, வேற மாதிரி வெறித்தனமான சீன் ஓகே, வச்சிருக்காங்க. நான் அதை மட்டும் கவனிக்கல. கம்முடுதுன்னு காட்டினாங்க. ஓகே, அவனுக்கு ஒரு நல்ல செமையா கிளாப்ஸ் வந்துச்சு. ஐ நோட்டீஸ் அமிர்தனுக்கு தட். வந்து நல்ல பாட்டு போட்டு இதுல ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இவனுங்க உட்காந்து ரிவோக் ரெட் கார்டு எவி இவங்க கதறு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க வெளில. ப்ரூஃபுக்கு மூஞ்சில எச்சு துப்புறத போட்டு வச்சிருக்கானுங்க. இல்ல அப்பா அடுத்து திவ்யா ஏவில எல்லாம் இன்னும் பங்கமா கேப்பாளே, மூஞ்சி வாந்தி வெள்ளை பொடி அடிப்பா. போச்சு அவ்வளவுதான். விக்கல்ஸ் கதவை திறந்துருச்சுமா. இல்ல இப்ப யாருக்கு ரசியா ஓட்டு போடுவானுங்க? எனக்கு அதான் சிரிப்பா சரியா. இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இல்ல இந்த உங்களை 4 வந்து வெள்ளை பேரோட பொடின்னு சொன்ன அதோட திவ்யாக்கா. ரசிகன் இருங்க. அரோரா ஏவில வரும், நீ யாருடி பிஸ்கோத்து அப்படின்றதெல்லாம் வரும். முடிச்சு விட்டேன், அவன் 2 பேத்தையும் முடிச்சு விட்டேன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க 2 பேத்தையும் முடிச்சு விட்டேன். நீ யாரு விஸ்கோத் அப்படின்னு வரும். தலைவி யாரே அரோரா சொல்லுவா, நீ யாரு பிஸ்கோத்து. இதெல்லாம் வரணும் சரியா. இப்ப இருக்க 4 பேர் அப்புறம் அந்த முக்கியமா சபரி இதுல எல்லாம் வைக்கணும். காலை கொண்டு தூக்கி டம்மு போட்டு டம்மு அடிக்கிறது டம்முன்னு வை. அடிக்கிறதெல்லாம் வரணும். டிடிஎல் அப்புறம் அந்த எட்டி ஒண்ணு விடுவான் பாருங்க, அப்படியே இப்படி துப்புக்குன்னு போய் விழும் பாருங்க, அதெல்லாம் வைப்பானுங்க. இல்ல அபிகா இன்னொன்னு இல்லங்க, சொன்னா அரோரா. ஃபன்னி பிஜிஎம் போட்டு அதெல்லாம் வச்சிருவாங்க. இல்ல இதெல்லாம் போட்டு என்ன சொல்லணும்னா, பாத்தீங்களா இதுக்கெல்லாம் எங்க பார்வதி உழைப்ப திருடிட்டீங்க நீங்க. பாருங்க பார்வதி இல்லாம உங்களால ஏவியே கட் பண்ண முடியல. பார்த்தா பூரா அசிங்கப்பட்டதா இருக்கும். உங்களுக்கு தேவையாடா, நீங்களே இன்வைட் பண்ணிக்கிறீங்களேடா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாவத்தை பார்வதி சும்மா விட்டா கூட இவ்வளவு அசிங்கப்படுத்த மாட்டானுங்க. எவிக்ட் விஜேஎஸ், டோன்ட் ஃபிளர்ட் விஜேஎஸ். விஜேஎஸ் வந்து அரோராட்ட வலிகிறாரு. இப்படி சொல்லி சொல்லி அரோரா கப் வாங்கி கொடுக்க பிளான் பண்றாரு. ஆக மொத்தம் இவனுக்கு யாருமே வந்து பார்வதி கேக்குல கேக்குதா? கேக்குது சொல்லு. அவங்க பேசுறது கேட்கலையே. அவங்க மியூட்ல போயிட்டாங்க. மியூட் பண்ணலையே. இல்ல இவனுங்களாம் அரோரா ஃபேன்ஸ் போல இருக்கு ப்ரோ. நம்ம தான் இவ்வளவு நாள் பாரு ஃபேன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அரோராக்காக வந்து பார்வதிக்காக நெகட்டிவ் பிஆர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அரோராவை கப் எடுக்க வைக்க விட மாட்டானுங்க. அவிஜேஸ் வலிகிறாரு, ஃபிளர்ட் பண்றாரு, இந்த மாதிரி சொல்லி சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டு சேனல அரோராக்கு கப் வாங்கி தர போறானுங்க. இதுக்கு டைரக்டா ஹரிஷ் ப்ரோ அந்த பக்கம் ஸ்பேஸ் போட்டிருக்காரு அரோராக்கு, அதுலயே போய் ஜாயின் பண்ணிருக்கலாமே இவனுங்க. இதுக்கு எதுக்கு விலை சொல்லி மலர்ந்துட்டு இருக்கானுங்க? ஐயோ அரோரா சப்போர்ட் பண்ண போறாங்களாமா? அரோரா சப்போர்ட் பண்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கானுங்க. ஓகே போட்டோம். எனிவே கம்ப்ளீட் நேம் கிளியர்டு, கம்ப்ளீட்டிங் ஒரு க்ளோஷர். நான் போஸ்ட் போடணும்னு நினைச்சேன். அது நல்லா இருந்தது ப்ரோ ஏவில. அது நல்லா இருந்துச்சு. நல்ல கிளாப்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. பாருவ மட்டும் இப்ப அதுக்கு நீங்க போஸ்ட் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதறுவாங்க. இப்ப யாருங்க என் பேரை கூப்பிட்டது?
நான் தான் ஐயோ ஹேண்ட் ரைஸ் இல்ல பண்ணியிருந்தீங்க ஐயோ அதான். மனசாட்சி இருக்கு லதான்றவங்க ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா அவங்க ஆமா லதா ஐயோ பேசுறாங்க சாரி பேசிருக்கோம். சாரி சார். சரி லதா பேசிருங்க, அதுக்கப்புறம் சாரி லதா பேசுங்க. சாரி இன்னைக்கு லைவ் என்னாச்சுங்க? சாண்ட்ரா எவிக்டட்னு கேட்டேன். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்தே லைவ் பார்க்கல. எப்படி சாண்ட்ராவை தான் எவிக்ட் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சு. லைவ் என்னாச்சுங்க? இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க? லைவ் இன்னைக்கு பார்வதி யாரும் திருப்பி வரலங்க கூட்டிட்டு வந்து லைவ்ல. இது ரெட் கார்டை ரிவோக் பண்ணி பார்வதி திருப்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னங்க? டெலூலுல கூட்டு வந்திருக்காங்க டெலூலு. இல்ல கமருதீன் அது என்னமோ என்ன? அது கிளியரா ரிவோக் ரெட் கார்டு எடுக்கிறது. தானே ப்ரோ? டேக் ரிவோக் ரெட் கார்டு தானே? இல்ல அது பார்த்தேன் ட்விட்டர்ல. கமருதீனோட என்னமோ நேம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னீங்களே, என்ன எபிசோட்ல? நேம் கிளியர் இல்லங்க. கானா வினோத் வீடியோல வந்து ஒரு க்ளோஷர் மாரி ஒரு நல்ல பாட்ட போட்டு இவங்க 2 பேரோட மொமெண்ட்ஸ் தனியா போட்டு காட்டிட்டாங்க. வெளில போகும்போது ஓ. அந்த ஒரு ஹக் குடுத்து கிஸ் குடுப்பான் அது தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் கமருதீன். ஆ, கானாக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆ, பாண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆ. வந்து அத காட்டி அத ஹைலைட் பண்ணிட்டாங்க கம்முக்கு. ஓகே, தட் ஓகே. லுக் குட் அண்ட் ஹி காட் a huge claps for that. ம்ஹ்ம். சரி, சரி. ஓகே. சரி அதான் லைவ் பார்க்குற ஒரு ஐடியாவே இல்ல. சரி போ அப்படின்னு விட்டேன் நானு. இல்ல ஆனா எப்படியும் ஆனா இல்ல எப்படியும் கமருதீனோட ஏவி அந்த கொஞ்சம் பிட் வந்தது பார்க்கும்போதே சரி கமருதீனுக்கு ஒரு ஏவி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன பண்றது லைஃபை தொலைச்சிட்டியேப்பா அப்படின்ற மாதிரி தான். ம். இல்ல பிரஜின் வராமயே சாண்ட்ராவ அனுப்பி விட்டாங்கங்க. அப்புறம் எதுக்கு இப்போ இந்த வாரம் ஃபுல்லா வச்சிருந்தாங்களாமா? அடி வாங்குறக்கா? தெரியல. எல்லாரும் வந்து அடிக்கிறக்கா? கானாவ தூக்கி விட்டு அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள டைட்டில் ஆக்குறதுக்கா இருக்கலாம். ஏங்க அப்ப அடுத்த சீசன்ல இருந்து எல்லாம் 30,00,000 குடுத்துட்டு, யார் வேணா ஒண்ணுமே பண்ணாம வந்து சாப்பிட்டுட்டு சமைச்சு போட்டேன்னு உட்கார்ந்துட்டு டைட்டில் வாங்கிட்டு போயிரலாமே! நம்ம கூட போலாமே! 30,00,000 ஏங்க இருக்கா உங்கட்ட? Do you have 30 lakhs? ஏங்க 30,00,000 இருந்தா நான் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துர மாட்டேனா? அதுதான் பிரச்சனையே. 30,00,000 அ. யார்றா குடுப்பீங்கன்ற மாரி தான் இருக்கு இப்ப. எங்கேயோ ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நான் உட்காந்துர மாட்டேனா? சரி ரசிகா, நான் 30,00,000 தரேன், என்னை பிக் பாஸ்க்குள்ள அனுப்பிச்சுடு. உள்ள அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் 30,00,000. இல்ல இவங்க எல்லா ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸுமே பாத்தீங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் ஒரு சீசன் 5 ஆகட்டும், சீசன் 6 ஆகட்டும், இவங்கள ரச்சிதாவாகட்டும், நந்தினி ஆகட்டும், சீசன் 7ல விசித்ரா மேம், அந்த மாரி நெறைய எல்லாம் அந்த 96 டேஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன அளவுக்கு கன்டென்ட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு, அந்த ஏஜ் ஒரு காரணமா ஒரு 40 இயர்ஸ் இருந்தாங்கன்னா, அந்த காரணம் காட்டி அப்படியே அவங்க அனுப்பி விட்டுறது. எதுவுமே பண்ணாட்டி கூட வந்து திவ்யாலாம் ஒண்ணுமே பண்ணல. பிஆர வச்சுட்டு வந்தாச்சு. ஃபைனல்ஸ் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லங்க சாண்ட்ரா எவிக்ட் ஆகும்போது. இருக்காதா திவ்யாக்கு, பின்னே, ரம்யாக்கு, இருக்காதா இருக்கும் பின்னே. இருக்கும். ரியானாக்கெல்லாம் அப்படியே 18 எபிசோடு லட்சம் பாக்குற எடுத்தாலே இன்ட்ரெஸ்டும் வெளியே இல்ல. அப்படியே எழுதணும் விட்டாச்சு. உட்காந்துருந்தாங்க. என்னங்க? 18 லட்சம் எடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு தான் வெயிரேஞ்சி உட்காந்துருந்தாங்க. அதையும் தான் எடுத்துட்டு வந்திருக்கலாங்க பேசாம. அப்பவும் சொல்லியிருப்பாங்க பணத்துக்காக தான் இப்படி எல்லாத்தையும் இது பண்ணாங்கன்னு இல்ல சொல்லியிருப்பாங்க. ரசிகன் ப்ரோ, நேத்து வந்து சாண்ட்ரா வந்து விக்ரம்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திவ்யா வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த நல்ல வாய சம்பாரிச்சு ஆமா நாரவம் நல்லா எடுத்தேன். வாய ம். அது சம்பாரிச்சு வந்து நார அவங்களுக்கு வாய ஹர்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனாலயே அவங்க அதை வேணான்னு சொல்லி விட்ட மாதிரி எனக்கு இருந்தது. அது ஹர்ட் ஆயிருச்சு ரொம்ப. இல்ல ஒவ்வொரு அந்த கட்டு மாதிரி போடும்போது அது சொல்லிதான் போட்டுச்சு. அது ஆமா. ஒவ்வொருத்தரையா நல்லா அவங்க சொல்லி போட்டுச்சு. அவங்க எடுக்க ம். மாட்டாங்கனால மத்தவன் எவன் எடுத்துட்டு போறானோ அந்த மாதிரி அபியூஸ் பண்ற மாதிரி தான் அவங்க பேசுனாங்க. இல்ல எல்லாருக்கும் கம்மியா ஒவ்வொருத்தரையா குடுத்து கொடுத்தாங்க, போட எனக்கு 1 சொல்லுச்சு லட்சம் இல்லைங்களா? கொடுத்தாங்கன்ற மாதிரி. கட்டு ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொரு கட்டு குடுத்து போட சொல்லுச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த டயலாக சொல்லி நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் சாப்பிடுறான்னு ஒவ்வொருத்தர் கெமில இருந்து ரம்யால இருந்து பியால இருந்து அப்படி சொல்லிதான் போட்டாங்க அந்த மணி பாக்ஸ்க்குள்ள. அப்புறம் எப்படிங்க எடுப்பாங்க? அவ்ளோ நல்ல மனசுங்க அவங்களுக்கு. டைட்டில் வின்னர் இப்பதான் ஆகிறதுக்கு உண்மையான ஃபுல் பேஸ் தெரியுது. குவாலிஃபிகேஷன் அதான். இல்ல இப்பதான் உண்மையான பேஸ் தெரியுது. இவ்வளவு நேரம் அது மூஞ்சியே காலையில தெரியாம தெரிஞ்சுச்சு. ஒளிஞ்சிருந்தது. திவாகரை வச்சு செகண்ட் திவாகரை வீக்ல பேசும்போது இருந்தே தெரிஞ்சுச்சு. தெரியுதுங்க. செகண்ட் இப்ப வீக்ல இருந்தே ஃபர்ஸ்ட் அந்த டெக்கோரம் நான் கூட சரி இந்த பொண்ணு அப்படிதான் நாட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா செகண்ட் வீக்ல இருந்தே ரியலைஸ் பண்ண சாண்ட்ரா தெரிஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா எல்லா தப்பையும் அடுத்தவங்க மேல போட்டு இது நல்ல பொண்ணு மாதிரி உட்காந்துக்குச்சு. சரிங்க டைட்டில் அடிக்கிறவங்க யாருங்க இது பண்றாங்க? போனவங்க எல்லாம் கூட நல்லா இருக்காங்க பாதியில. கவின்ல இருந்து ஹரிஷ் கல்யாண் வரைக்கும். பட் இவங்க டைட்டில் அடிச்சாங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிஆர் எடுத்துட்டு வருவாங்க.
ஆமா. அது இவங்க ம். சேனல் தான் இது பண்ணும். சரி அட்லீஸ்ட் சபரிக்குன்னா ஓட்டு போடலாங்க. அவருனா ஜெயிக்கட்டும்னு போடுறேன். கண்டிப்பா அவர்தாங்க சாண்ட்ரா தான் ஜெயிக்கணும். எனக்கு சாண்ட்ரா போனதுக்கு அப்புறம் சபரி ஜெயிக்கட்டும். இல்ல ஏன்னா சாண்ட்ரா தான் உண்மையானானோ இல்லையோ, ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உண்மையான அவன் ஜெயிக்கிறத விட்டு திவ்யாக்கு அவரு குடுத்துட்டு ஓடி பரவாயில்லைங்க. வந்தாங்க. இல்ல திவ்யா 30,00,000 குடுத்து வர்றதுக்கு சபரிக்கு போட்டா அது வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லானா பண்ணுவாருங்க. சாண்ட்ரா தான் இல்லன்னு ஆயிடுச்சு. சரி அவங்களுக்கு போடுற ஓட்ட அவங்களுக்குன்னா சபரிக்கெல்லாம் போடலாம். ஓட்டு தானா வந்துருங்க. அவங்க ஆல்ரெடி வந்துரும் வரணும். வந்துரும் நிறைய வருங்க அவனுக்குலாம். என்னதான் ஓட்டு வந்தாலும் யார தூக்குறாங்க என்னன்றது நம்மளுக்கு கையில இல்லைங்க. இப்ப சாண்ட்ரா அவ்ளோ கீழயாங்க இருந்தாங்க அந்த அபிஷியல்ல. அபிஷியல் தெரியலங்க. நான் ஒரு சிலர் சொல்றாங்க ஓட்டு இருக்கு சாண்ட்ராவோட விக்ரம் தான் கீழன்றாங்க. பாப்போம். மேபி சேனல்ல டிசைட் பண்றதானங்க கடைசியில. இருக்கலாம். இல்லன்னா ரொம்ப டூ ஆனா மச் இவ்ளோ நெகட்டிவிட்டியோட அனுப்பியிருக்க வேண்டாம். என்னை இல்ல கேட்டிருந்தாங்க. அது ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சண்டே எபிசோடு தெரியல என்ன நடந்துச்சு. இந்த சண்டே எபிசோடு இந்த வாட்டி நாங்க ஃபோக்கஸே வைக்கல. ஷோல. அதுக்கு போன வாரம் அனுப்பியிருந்தா கூட ஒரு நல்ல பேரோட போயிருக்குங்க பேசாம. ஆமால போன வாரம் ஹெல்த் இஷ்யூன்னு போன சொல்லிட்டு அதை வாரம் சுபிக்ஷாக்கு அனுப்பிச்சிருக்கலாம். பதில் இவங்களை அனுப்பி விட்டுருக்கலாமே. அவங்க தான் பணப்பெட்டியும் எடுக்கலையே. போன வாரம் போயிருந்தா அந்த இதோட அந்த ஹைப்போடவே போயிருப்பாங்களே அவங்க. சுபிக்ஷா எடுக்க கூடாதுன்றதுனாலதான் போன வாரம் சுபிக்ஷாவை தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப வீட்டுல யாரும் வந்து எடுக்கல. இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களா டைட்டில் கிடைக்காது உனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஆப்வியஸ்லி சுபிக்ஷாவோட பிளான் வந்து மணி பாக்ஸா தான் இருக்கும். அவ எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் வெளியில. அதுவும் பாருங்க 2 ரெட் கார்டு கொடுத்து 3வது மொத்தம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். 1 வீக்கெண்ட்ல 3 எவிக்ஷன். அப்போ இந்த வாரம் எவிக்ஷனே தேவை இருந்திருக்காதே. அடுத்த ஒரு அட்லீஸ்ட் இனி ஒரு 4 நாள் தானே. மிட் வீக்ல கூட எவிக்ட் பண்ணிருக்கலாமே சாண்ட்ராவை. அதுதான். அந்த ஃபைனல் அந்த ஸ்பெஷல் ஹாய் ஏவிக்குலாம் சாமியா. வெயிட் பண்ணேன். ஹாய் தாத்தா. அந்த ஸ்பெஷல் ஏவி தான் மிஸ் ஆயிடுச்சு. ஹாய் ரசிகன். சாண்ட்ரா எவிக்டடா? ஆமா தாத்தா. கன்ஃபார்மா போயிட்டு வந்து சொல்லிட்டாங்களா? எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ. ஏன் சாட்டர்டே பண்ணிருக்கலாம், எதுக்கு சண்டே? தெரியலையே. தெரியல தாத்தா. சாட்டர்டே ஃபுல்லா கானா வினோத் எபிசோட்ல. ஆமா ஆமா, அது வேஸ்டிங். அந்த உள்ள இருக்கிறவங்கள கேள்வி கேட்டது, ஐயோ அவங்கள இன்னும் கெட்ட பேர் வாங்கி தர மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்ன பதில்களும் இவர் கேட்ட கேள்வியும். ஐ டென்ட் லைக் த லாஸ்ட் போர்ஷன் அட் ஆல். இல்ல தாத்தா, எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ட்ரை இது பண்ண மாதிரி இருந்துச்சு தாத்தா. இவன் வந்து எதுவுமே பார்க்க ஸ்டார்டிங்ல அது சொன்னாரு வந்து பாத்தீங்களா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எக்ஸ்போஸ் பண்ணலாம். அவங்கள என்ன கேக்குது, ஏன் இப்படி பேசுறீங்க இந்த இடத்துல? தெலுங்குல கேக்குறாருல அவரு, இந்த இடத்துல நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, இதை பாருங்க அந்த குறும்படத்தை அப்படின்ட்டு. அந்த 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 அது விறுவிறுப்பா இருக்கும், ஷோவுக்கு நல்லா இருக்கும். இவரும் அவ்வளவு நேரம் பேச வேண்டியது இருக்காது. டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்டா இருக்கும் எடிட்டிங்கும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? தெலுங்குக்கு மட்டும் பண்றாங்க, மலையாளத்துக்கு பண்றாங்க, தமிழுக்கு மட்டும் ஏன் இந்த ஓரம் வஞ்சனை? தெரியல தாத்தா. தமிழ்ல தான் என்னமோ ஆடியன்ஸ் கொந்தளிக்கிறாங்க, அது பண்றாங்கன்றதுனால டீசெண்டா. ஒருவேளை இவங்களுக்கு தமிழ்ல வந்து ஆளே இல்ல போல தாத்தா. ஏதோ பேசி இல்ல, இந்த வச்சுதான் ஃபேண்டம் வார்னால பயப்படுறாங்களா? ஏதோ இல்ல ரொம்ப இல்ல பாப்புலரா தாத்தா. இருக்க ஃபேண்டம். இல்ல தாத்தா, அடுத்த சீசனுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் யாரும் கிடைக்கல. வரமாட்டாங்களா? அதெல்லாம் சும்மாங்க. இவங்க கேக்குறவங்க வரமாட்டாங்க. இவங்க வந்து நயன்தாரா, திரிஷா இவங்களாம் சொன்னா அப்படி வருவாங்க. இப்பதான் நிறைய உருவாயிடுவாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள. லெமன் ஸ்டாரு, கிர்னி பழம் ஸ்டாரு நிறைய வரும். நிறைய வரும். அதெல்லாம் அள்ளி அள்ளி கொத்தவாள் சாவடி போனாங்கன்னா அள்ளி போட்டு வரலாம். இவங்க இதுக்கு போய் அள்ளிட்டாங்க. அந்த டம்ப் யார்ட் இருக்குது எங்க, அது பேரு நல்ல பேராச்சப்பா அந்த ஊருக்கு. காசிமேடா? காசிமேடு இல்ல, பெருங்குடியா என்னது அந்த ஊர் பேரு? பெருங்குடி. டம்ப் யார்ட் இருக்கு, அங்க ஷூட் கூட பண்ண ஒரு படம். ஐயோப்பா 3 நாள் நாரி போயிட்டேன்ப்பா. ஓகே. இது எப்படிதான் இருந்துச்சு? இவங்களை பிடிச்சது வந்து நீங்க ஃபுல்லா வந்து நிறைய பேர் பேசவே விடல. உங்களுக்கு வந்து டாப் 5 வந்து அப்படியே ஓரமா உட்காருங்க அப்படின்ட்டாங்க. நாளைக்காச்சும் குறும்படம் இருக்கா என்ன சாம்? கேட்டியாச்சு? இருக்குன்னாங்க. குறும்படமா? என்ன குறும்படம்? இவங்க வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் பேசுனாங்கல்ல, வந்து மாத்தி மாத்தி பேசுனாங்களா, அதெல்லாம் குறும்படம். திருப்பி அவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ். அவங்க உள்ள கூட்டி வந்ததே தப்பு, வந்து யூஸ் பண்ண தெரியல.
லவ்வே இல்ல அதான் ஸ்டார்ட். நிறைய பொய் சொல்றாங்க தெரியுமா? அதான் மேபி அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக குறும்படம் போட்டிருப்பாங்க. ஏங்க அவங்க பேரே இதான். பொய்யானான்னு வச்சாச்சு. இது ஏன் மெய்யா பேச போறாங்க? அதுவும் இன்னைக்கு ம். கேட்குறாரு, நீ பார்த்துட்டு பார்த்தியாமா அந்த எபிசோட்னா அதுக்கு பதிலே இல்லை. ஏன் அவன் அசால்ட்டா போய் சொல்லுங்க, பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதானே. பார்த்தேன்னு சொன்னா அடுத்த எதாவது கேள்வி கேட்பாரு, மாட்டோம். அடுத்து அதுக்காக குறும்படம் போட்டுருவார்ல. ஐயோ அதுதானே ஐயோ. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தியா இந்த குறும்படம் நம்மளும் பார்ப்போம். நான் பார்க்கல வா ஏங்க பார்ப்போம் அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பாம்புன்னு சொன்னது வேற ஒருத்தர், அந்த இடத்துல ஆமா. நின்றுருந்தது சாண்ட்ரா. சாண்ட்ராக்கு உண்மையா என்ன அதான் இருக்குன்றப்போ அதை சொல்லணும். பாம்பே சொல்லல, விஷம்னு சொன்னாங்க பாரு. ஆமா, பாம்புன்ற வார்த்தையே இல்ல அந்த கன்வர்சேஷன்ல. இவங்க பாம்பு வந்து என்ன விஷம்னு சொன்னதுன்னு சொல்ல வந்தது அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க போல இருக்கு. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்க்கவே இல்லைப்பா, எல்லாம் கேள்வி ஞானம் தான். அதான் அதான் ரொம்ப இத நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பிரவீன்ராஜ் தான் வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன அடி அப்பா. வாட்டர் மெலன் எதுவும் கேட்கலன்னா கானா வினோத். நீங்க தான் போட்டு அடு. என்னதுயா வாட்டர் மெலனுக்கு? கானா வினோத் சொன்னாப்ல 93 டேஸ் எப்படி இருந்தாருன்னே தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஓகே, அது கிரிட்டிசிசம். ஆனா இவங்க 2 பேரும் பேசுனது பொய். அது ஆனா ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, ரம்யாவும் சாண்ட்ராவும் நீங்க பேசி அதை தீட்டிக்கிட்டீங்கல்ல அப்படின்னாரு. ஆமா ஆமா சார் அப்படின்னுச்சு ரம்யா. அது லைவ்லயும் வரல, எபிசோட்லயும் வரல, எந்த அது எபிசோட்லயும். அந்த பெரிய சண்டை சாம். ஆ அந்த சோஃபால ஒரு பெரிய சண்டை நடக்கும்ல. ஆமா. சாண்ட்ரா சொல்லுவாங்கல்ல, நீங்களாம் யாருமே பின்னாடி பேசல சம்திங் அவங்க கேட்டிருப்பாங்க. அதை ஆ. பேசி முடிச்சுட்டு அப்போ உள்ளார போய் ரம்யா கத்து கத்துன்னு கத்துவாங்கல்ல, நான் நினைக்கிறேன் அதுதான். இல்லையா அப்ப கூட எங்க அது அப்ப ரம்யாக்கு வந்து தெரிஞ்சிச்சா நான் சொல்லல பாரு தான் சொன்னாங்கன்ட்டு. இல்ல அது இவங்க அது பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றது அந்த ஹோல் இன்சிடென்ட்டை கவர் பண்ற மாதிரி இல்ல. வாட் எவர் ரம்யா வாண்டட் டு கன்ஃபரண்ட் அதை வந்து சாண்ட்ராட்ட உட்காந்து பேசி, என்னை பொறுத்த வரைக்கும் அது கன்க்ளூஷன் கிடையாது. பட் அந்த ஒன் ஏன் ஆன் ஒன் போனதை தான் அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு கட் பண்றானுங்க, நிறைய விஷயங்களை கட் பண்ணி பயங்கரமா இவங்களே ஒரு பெரிய narrative set எனக்கு பண்றாங்க. தெரிஞ்சு சாண்ட்ராவே இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கோமா சொல்லலையான்னு அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க கிளாரிட்டியா தான் இருக்காங்க. கரெக்டா சொன்னாங்க, பாரு தான் அவங்க சொன்னா. கரெக்டா சொல்லிட்டாங்க. பாரு தான் சொன்னா எனக்கு நல்லா விக்ரம் கிட்ட ஞாபகம் உட்காந்து இருக்கு. பேசியிருப்பாங்க வெளியில. ஓகே அப்பதான் ஓகே. அமித்தை பத்தியும் பேசுவாங்க. அதுதான் அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் கட் பண்ண வீடியோவை எடுத்து போட்டு வச்சிருக்கு. அதான் அதான் அதான். உங்க வீடியோல அவங்க நல்ல விதமா தான் சொன்னாங்க. வீக்கெண்ட்ல அதுக்கப்புறம் ரம்யா delete பத்தியா பண்ணாங்க. காலவாரி விட்டு போயிடுச்சு. ம். ஏனாவ ஏன்னா அப்ப கூட சொல்லுதே, நான் வந்து சொன்னது வந்து நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிச்சு எபிசோட் முடிஞ்சு. டோன்ட் வரி கைஸ், அப்படியே நான் சொன்னது தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஒரு இதுல என்னன்னா கமருதன் ஹக் பண்றது, இன்னொருல வந்து மூஞ்சில காரி துப்பது போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க? கமருதீன் வேண்டும், பாரு வேண்டாம். இப்ப போட்டுருவோம் இருங்க. ஒரு டயலாக் தாங்க. கனி வேண்டாம், ஆக்சுவலி சாண்ட்ரா வேண்டும், கமருதீன் செஞ்சுட்டேன். இருந்தாலே இல்ல ரசிகன், கமருதீன் இருந்தாலே டாப் கண்டிப்பா வந்திருப்பா ரசிகன். வினோத் வெளியே போறப்ப அதுக்கு அடுத்தது கமருதீன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தது. சேர்த்து எப்படி ஆயிடுச்சு கமருதீனுக்கு. கண்டிப்பாங்க. முத எனக்கும் வந்து கமருதீன் ரொம்ப பிடிக்கும். கமருதீன் இருந்தானா இவன் பெட்டி எடுக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா. இவ்வளவு எல்லாம் உட்காந்து கமருதீன் கரெக்டா ட்ரிகர் சொல்லி ஆற வரைக்கும் உட்காந்து நான் கூட்டு போய் தனியா உட்காந்துருப்பாங்க இவங்க எல்லாம். கமருதீன் இல்ல, வினோத்துக்கு அதுதான் ஒரு அறப்பறையா அப்படியே சுத்திட்டே இருந்தது. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படியே கேட்டுக்கின்னு பரபரப்பா தான் இருந்தாரு அவரு. அடுத்த டாஸ்க் இருக்குமா, அடுத்த டாஸ்க் இருக்குமா அப்படின்னு கேக்குற ஆவலே வந்து தெரிஞ்சிருச்சு.
பணம் எடுக்கிறவன் எதுக்கு அடுத்த டாஸ்க் இருக்குதா இல்லையா அப்படின்னு சைலண்டா உட்காந்துருக்கலாமே. அடுத்த டாஸ்க் இருக்குன்னா பொறுமையா இருந்து இன்னும் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போற ஐடியால தான் அவர் இருந்துட்டாரு போல இருக்கு. அவருக்கும் தனியா ஆயிட்டாரு அவர். ஏன்னா ஃப்ரெண்ட்லி இல்ல பக்கத்துல. இவங்க கூட யாருக்கிட்டையும் பேசுறதுக்கும் யோசிக்கிறாரு. இவங்கெல்லாம் உண்மையாலே நல்லவங்களா கெட்டவங்களா அந்த மாதிரி தாட்டுக்கு அவர் மைண்ட் மாறிடுச்சு. சொல்லுங்க அனந்த். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பிரகாஷ். நான் 1 மணி நேரமா ரைஸ் பண்ணியிருக்கேன் சார். வாங்க வாங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் அபிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தவங்கள்ட்டா போறேன். அபி, நீங்க 2 கோடி ரூபா பார்வை ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு செலவு பண்ணது சாண்ட்ராக்ஸ் செலவு பண்ணியிருந்தா நேரம் அவங்க உள்ள இருந்திருப்பாங்க. நீங்க 2 கோடி ரூபாய் நீங்க அந்த பக்கம் ஆளுக்கு ஒரு கோடி ரூபாயா நீங்க செலவு இல்லங்க. பண்ணிட்டீங்க. என்னோட மெயின் டார்கெட்டே வந்து பார்வதி தாங்க. அது காலி பண்ணோனே எனக்கு முடிஞ்சிச்சு. மத்ததெல்லாம் யார் வந்தாலும் வரலாம் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாருங்க. ஸோ அதுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா ஜிபே வந்துருச்சுல்ல போன வாரம் நாங்க பேசும்போது கரெக்ட்டா? இல்ல இன்னும் வரல. அதனால தானே இப்ப இந்த 2 கோடி ரூபாயை பத்தி பேசுறேன். சரி விடுங்க. இப்ப விக்னேஷ் கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சிருப்பா கொஞ்சம். ஓகே. போங்க. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்திருந்தா என் காரை சர்வீஸ் பண்ணி நான் சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருப்பேன். சரி. இல்ல இப்ப அந்த ஏவி பத்தி பேசிட்டு இருந்தப்ப அதுல இப்ப அதாவது நம்ம தான் வந்து இப்பயுமே வந்து நீங்க குரூப்ல வந்து ஃபேக் நெரேட்டிவ் தான் வந்து நீங்க செட் பண்றீங்க. ஆக்சுவலா அந்த பாரு வந்தப்ப அரங்காதுர கைத்தட்டல் தான் வந்துச்சு. காணவன் ஒருத்தர் துப்புனதுக்காக இல்ல பார்த்து கைத்தட்டல. பாருவை பார்த்துதான் வந்துட்டு பாரு வந்துட்டு அந்த சண்டைக்கு எகிரிட்டு போனதை பார்த்துதான் கைத்தட்டலே வந்துச்சு. நீங்க திரும்பவும் ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்றீங்க. அது தப்பு. இப்படி செட் பண்ணாதீங்க. அது எப்படி கமருதீன் வர்றப்ப மட்டும் ஏங்க கமருதீனுக்கு கை தட்டினாங்கன்னு சொல்றீங்க. இது மட்டும் எப்படிங்க இப்படி மாத்தி சொல்றீங்க? தப்பு ப்ரோ. அது அப்படி சொல்லக்கூடாது. அப்போ என்னடா சுபிக்ஷா ஹேட்டர்ஸ். சுபிக்ஷா எவியிலும் தான் குறுக்காம இருக்கா பார்வதி நடந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் கை தட்டு வரல? அது வேற. இது வந்து கானா வினோத் வந்ததுல இப்ப அதாவது நீங்க இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா சாம், அப்ப வந்து ரிவோக் ரெட் கார்டை பத்தி பேசல. இப்ப ரிவோக் ரெட் கார்டுன்றத பத்தி பேசவும் இப்ப சேனல் வந்து பயந்துட்டு பார்வை வந்து ப்ரோமோல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அத இப்ப அதுக்கு அப்படி போய் யோசிச்சு துப்புறதா பேசணும். நீங்க காட்டுவாங்க. துப்புறதுல பாரு அவங்க இது பண்ணிட்டு போனாங்கல்ல, நீங்க துப்புறதுலே நிக்கிறீங்க. போய் நீங்க அந்த பாரு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் நீங்க பார்க்கணும். நீங்க துப்புறதெல்லாம் அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் அவங்க தொடச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் பார்க்கணும். அதானே அவங்க வாங்காத துப்பா, அவங்க வாங்காத அடியா? இது என்ன நீங்க இப்படி துப்புனா சொல்லுங்க. தொடச்சுக்குவோம் அப்படின்ற மோட்ல இருந்திருக்காங்க. அது எனக்கு தெரியாம போயிடுச்சு. சாரி. தப்பான ஸ்பேஸ்க்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் இப்படி கண்டினியூ பண்ணீங்கன்னா கீழே இருந்து வந்து அடிப்பாங்க. பரவாயில்ல, வந்து அடிச்சுட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவா அவ்வளவு ஆல்ரெடி தைரியம்லாம் இல்ல. கேட்டுடு. அவ்வளவு தைரியம்லாம் இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பக்கம் ட்வீட் போட்டு கதறிட்டு இருப்பாங்க. என்ன கதை என்ன கதை என்ன கதை. ஆல்ரெடி என்னடா ஸ்பேஸ் கதை? உங்க கதை என்னடா? முதல்ல உங்க ஸ்பேஸ் கதையை பேசுங்கடா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிசிட்டி தானே, விளம்பரம் தானே. ரசீன் ப்ரோ, சாண்ட்ரா வேண்டாம், வியன்னா வேண்டாம், இன்னும் வேற யாரு கேட்டா, திவ்யா கேட்டாங்க. அவங்க யாருமே வேணாம். பார்வை கூட்டிட்டு வாங்க. அவங்க என்ன பார்வை கூட்டிட்டு வர்றது ஸ்பேஸுக்கு? நீங்க பார்வை பேசி எப்படியாவது இந்த ஸ்பேஸுக்கு ஏங்க கூட்டிட்டு வாங்க. பாரு ஃபோன் பண்ணி அவங்க கேட்டதுக்கே வந்து ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர்னு கட் பண்ணிட்டாங்களா? நம்ம அச்சோ, பேசினா என்ன பண்ணுவாங்க? ஒரே அப்ப எவ்வளவு அப்படின்னு பொலிச்சுன்னு அடிச்சுட்டாங்களாம். போட்டு வச்சுட்டாங்களா போன? பொலிச்சு அடிச்சுட்டாங்களாம். இப்ப இவ்வளவு நாளா எனக்கு இப்பதான் புரியுது. ஆஹா. இல்ல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அதான் நேத்து சம்பவம் நடந்ததுல இருந்து இன்னைக்கு ஒரு சில ட்விட்ஸ் எல்லாம் பார்க்கையில திவ்யா எப்படியாவது ஜெயிச்சிருமா அப்படின்னு ஒரு ட்விட் வந்தப்பே ஐ மீன் அந்த இது போனப்பயே வந்து தெரிஞ்சு போச்சு. ஆஹா, காசு வேலைக்கு ஆகல, சரி அப்படியே ரூட்டை திவ்யா பக்கம் திருப்புங்கடா அப்படின்னு. இல்ல அதாவது காரி துப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது பெருசா தெரியல, போடின்னது பெருசா தெரியல, இன்னும் என்னென்னமோலாம் வார்த்தைகள் சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். கார்ல 10 மணி நேரம் வச்சு செஞ்சாங்க. சரியா? உங்களை வந்து எலிமினேட் ஆச்சு, அவனை பேசவே வக்கில்ல, வெளில போடி அப்படின்னாங்க. ஓகே, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. அபிக்கு ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் பாருங்க. தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா ஹேண்ட் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே தாத்தா பேசுறது
எனக்கு முன்னாடி பிரகாஷ் தூக்கியிருந்தாரியா? ஓகே. பிரகாஷ் கீழே இறக்கிட்டானே. இல்லையே எனக்கு இல்லையா? ஹேண்டில் காட்டலையே. தாத்தா மட்டும் தான் காட்டுது. பிரகாஷ் தாத்தா காட்டல. மட்டும் தான் காட்டுச்சு எனக்கும். பிரகாஷ் கை தூக்கியிருக்காரு. பிரகாஷ் பேசுங்க. இல்ல ப்ரோ நான் பிரகாஷ் பேசுங்க. பக் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே. இல்ல தாத்தா தான். யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யார் ஃபோன் பண்ணி யார கட் பண்ணாங்க? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. தாத்தா அங்க பெரிய ஒரு பாரு ஃபேண்டம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த ஃபேண்டம்ல இருக்க தலைவி பாருங்க தமிழ் தலைவி தமிழ் நீங்க தமிழ் ஒழுங்கா பேசணும். இருந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க இரு பேசுறது பிரகாரம் இல்லாத மாதிரி தானே சரி பேசுறீங்க. ஓகே. இருந்துச்சு. அந்த இருந்ததுல சொல்லுங்க. வந்து ஒருத்தவங்க வந்து பாருக்கு ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்ட்டு இருக்காங்க. நான் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே பாரு வந்து சாரி ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. எந்த பொலிச் புனை பொலிச் பேரை மூமெண்ட். சொன்னாங்களா? புனை பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதேதான் அதேதான். சொன்ன உடனே சார் ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் கட். என்னய்யா? யோ எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? இல்ல தாத்தா நீங்களும் சிரிக்கலாம், ஏன்? தப்பு கிடையாது. உண்மையாவே எனக்கு ரசிகன் நீ. புரியலையே. வருதே தாத்தா வருதே. என்ன ப்ரோ சொல்றீங்க? ரோல் எல்லாம் கார் முன்னாடில நிக்க போறேன்னு சொன்னாங்க, அவங்க தானே? எல்லாத்துலயும் நிப்பாங்கங்க. கார ஹூ ஆர் ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எங்க நின்னா என்ன? போராட்டப்பட தலைவருக்கே யாருக்கு தெரியலன்னா அப்ப எதுக்கு போராட்டம்? அது அது அந்த மாதிரி சொன்னதுக்காக இப்போ வந்து எவிக்ட் விஜேஎஸ், டோன்ட் ஃபிளட் விஜேஎஸ், ரெட் கார்டு ரிவோக்குன்னு போட்டு டபுள் டவுனா டோஸ் கொடுத்து இது வந்து பார்வதிக்கு கிஃப்டா. அடே நீங்க பண்றதெல்லாம் கிஃப்ட் இல்லடா, பார்வதிக்கு வெடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அவன் ஏவிலே காட்டிட்டானேங்க. கம்முறுதன் வேணும் பாரு வேண்டாம்னு போட்டு காட்டிட்டான். துப்புறத அதேதான் காட்டிட்டு அதேதான். அங்கிட்ட ஹக் பண்றத காட்டிட்டு இருக்கான் அவன். அங்கேயும் முடிச்சுட்டான் அவங்க வேலையை. கொஞ்சம் சும்மா இருங்கடா. அடுத்த வாரமாச்சும் ஒரு ஏவில வரட்டும். இல்ல ரசிகன் நீங்க சொல்ற இல்ல மாதிரி அபி நாளைக்கு அவங்க வேணாம் சொன்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேங்க. நாளைக்கு சாண்ட்ரா ஏவில வந்து பாரு சொன்னது நீ வேண்டாம்